ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த சேரன் உண்மையாலுமே வந்துட்டு லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறாரா, ரொம்ப இன்டெசென்ட் மாதிரி நடிக்கிறாரா, என்னென்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் தான் அப்படி பண்ணாங்க, அதை நம்ம என்னன்னு அதை பார்க்கலாம். நிலா வந்துட்டு எப்படியோ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்களா, கூப்பிட்டு போயிட்டு நம்ம பொண்ணை நம்மகிட்டே வச்சுக்கலாங்க, அந்த குடும்பத்துலேருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சோழன் புரோட்டா கொண்டு வந்து சூப்பராக சாப்பிட்டு வயிறு எரியுது. என்னடா இது சண்டை டைவர்ஸ்ன்னு வந்துட்டான்னு பார்த்தா, இவ என்ன இவ்வளோ சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் வர்றான், பல்லவன் வந்து இது மாதிரி சாப்பாடு கொடுக்குறான், அவங்க ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா வராரு, மாமா கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாமான்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, என்னங்க டைவர்ஸ்ன்னு சொன்னால் மாமாங்கிறா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, அண்ணின்றான், ஒன்றுமே புரிய மாட்டேதேங்க அப்படின்ற மாதிரி அங்கே வீட்டில் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்து சேரன் வராங்க. நிலா அது எப்படிம்மா இருக்கா, அண்ணே நல்லா இருக்கேண்ணே அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் அந்த சீட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா அது, என்ன நடக்குது இங்கே, டைவர்ஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு குடும்பமே இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கு, உண்மையாலுமே என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி அப்பா நீங்கள் கூட்டு போய் விட்டு வந்துருங்கப்பா சேரனை, ஏன் நைட்டு இதில் தனியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்கள கூட்டிகிட்டு போய் காரில் போய் விட போகிறாரா. விட்டுட்டு இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, தம்பி நிலாவுக்கும் சோழனுக்கும் சண்டை மாதிரி தான் தெரியுது, ஆனால் டைவர்ஸ் வாங்கிட்டால என்ன காரணம், நீ சந்தோஷமாக தானே இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லா விஷயமும் கேட்குறாங்களா. சேரன் வந்து லூஸு எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா, தேவையில்லாமல் பழசெல்லாம் நடந்தது, நிலா உண்மையாலுமே காதலிக்கவே இல்லை, இந்த மாதிரி நடந்துச்சு, எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லிடுறாங்களா. அப்போ உண்மையாலுமே நிலாவுக்கு சோழன் மேலே ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க, அது அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. ஒரு இதுதான் ஷாக்கு அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இனிமேட்டு நம்ம மகளை நம்ம அப்பா கையில் தரலாம் அப்படின்னு சொல்லி சேரனுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்களா. சொல்லி இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாத்தையும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கண்டிப்பாக நம்ம வந்து நிலாவுக்கு வேறு கல்யாணம் நம்ம பண்ணி ஆகணுங்க அப்படின்ற மாதிரி வேறு ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாங்களா. இந்த சமயம் தான் வந்துட்டு நிலாவும் சோழனும் சேர்ற சமயம். ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க டென்ஷன் ஆகி, நான் சோழன்கிட்டே இருந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மாற போகிறாங்க. அந்த மாதிரி தான் போகுது. எது என்ன நடக்குது எப்படி நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.